ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி ஜிஎஸ்க்கு ஆன்சர் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதை பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதை போய் பார்த்து வைப்பாங்க. ஜிஎஸ்க்கான ஆன்சர் கீ அதில் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், உளவியல் சைக்காலஜி பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் என்ன வரும், 0 டிகிரி தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் 47வது கொஸ்டின் பார்த்தோன்னா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சில பட்டதாரிகள் அலுவலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம், இந்த சர்க்கிள் வரும் இல்லையா, இதுதான பட்டதாரிகள். ஸோ இது நெக்ஸ்ட் இது அலுவலர்கள் இல்லையா. ஸோ கேட்குறாங்க, ஸோ ரெண்டுமே என்னது, சில பட்டதாரிகள் அலுவலர்கள் அப்படின்றது இந்த ரெண்டு வெண்டைரம் தானே குறிக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல. அப்ப என்ன பண்ணும், அரசு துறைன்னு எங்க வருது, இதான அரசு ஊழியர்கள். ஸோ அப்ப என்ன பண்ணக்கூடாது, இந்த பாட்டு வந்து வரக்கூடாது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வெண்டையம் இல்லாதான் கேட்கிறாங்க. ஸோ இது வந்து டச்சா இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல அப்படின்றதால இது எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து என்ன பண்றோம், இது எடுத்துட்டு மீதி இருக்கிறது ரிமைனிங் பார்த்தோன்னா என்ன வரும், இதானே இருக்கு. ஸோ சில பட்டதாரிகள் அலுவலர்கள் அப்படின்றது கரெக்டா எக்ஸாக்டா எங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா ஈல் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் டி. ஸோ நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின், ஸோ 48வது கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இல்லையா. ஸோ மெய்யுணர்வு என்ன தமிழ்ல இருந்து கலைச்சொல்ல கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது பார்க்கும்போது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஸோ இதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது பின் வருவனற்றுள் 49 பார்த்தீங்கன்னா பின் வருவனற்றுள் எந்த ஒரு வரைபடம் கம்பி மரம் கட்டுமான பொருட்களை சரியாக குறிப்பிடுகிறது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம 2 ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ ஆனா என்ன பண்ணலாம், கொஸ்டின் செட்டர்ஸ் ஒரு மைண்ட் செட்ல யோசிச்சிருப்பாங்க. ஸோ அபிஷியல் கீ வர பார்த்தா நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ கட்டுமான பொருள் நடுவில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஏன் வந்து சியும் பியும் சொல்றேன் அப்படின்னா, சிக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னா இது வந்து நடுவில் இருக்க கட்டுமான பொருள்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து மரம்னு வச்சுக்கோங்க, இதை வந்து என்ன பண்ணலாம், இது வந்து கம்பின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது சில கட்டுமான பொருட்கள் மரத்தாலையா இருக்கலாம், சில கட்டுமான பொருட்கள்லாம் கம்பியால இருக்கலாம் இல்லையா. ஸோ அப்ப என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்ன பண்ணலாம், ஸோ இதுவும் கரெக்டா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்டுமான பொருள் அப்படின்றது என்னது, கட்டுமான பொருள் அப்படின்றது கம்பியாலும் இருக்கும் மரத்தாலும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவுமே கரெக்ட்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது கட்டுமான பொருள் இல்லையா. ஸோ எல்லா மரமும் கட்டுமான பொருள், அதே மாதிரி எல்லா கம்பியும் கட்டுமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம், நமக்கு இதுவும் வரும் இல்லையா, பி ஆப்ஷன் வரும் இல்லையா. எல்லா மரமும் கட்டுமான பொருள் எல்லா கம்பியும் கட்டுமான பொருள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் சியும் வரலாம் டியும் வரலாம். ஆனா என்ன பண்ணலாம், கொஸ்டின் எடுத்த மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து அபிஷியல் கீ பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு சியோ இல்ல பியோ தான் இருக்கணும். ஸோ இதுல ஏதோ ஒன்று தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் 50க்கு எக்ஸினுடைய 30% என்பது 180 எனில் எக்ஸனுடைய மதிப்பு தான் கேட்கிறாங்க. ஸோ எப்படி போடலாம், எக்ஸ் இன்ட்டு 30% இல்லையா, எக்ஸ் இன்ட்டு 30% அப்படின்றது 180 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0க்கு 0 போயிடுமா. ஸோ இது அப்படியே நெக்ஸ்ட் அங்க கொண்டு போனா எக்ஸ் ஈக்குவல் டு 180 இன்ட்டு 10/3 இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது 1 3 3 5 15 50. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 500ன்னு வரும். ஸோ நீ கிடைச்ச ஆன்சரு கரெக்டான செக் பண்றது எப்படி பண்ணலாம். ஸோ என்ன கேட்டுறாங்க, எக்ஸினுடைய எக்ஸ் தான் நம்ம வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 500 அப்படின்றது. அதை வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலா இப்போ 500 போடுறேன் அப்படின்னா 500ல 30% எவ்வளவு வரும், 180 வந்துச்சு அப்படின்னா நாம போட்ட ஆன்சர் வந்து கரெக்ட் இல்லையா, 500ன்னு வரணும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த கேன்சல். அப்ப என்ன வரும், அப்ப எக்ஸுக்கு பதிலாக இந்த 500 போட்டோம் அப்படின்னா 180% கிடைக்குது இல்லையா. ஸோ அப்ப நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ அப்படியும் போட்டு
இப்படி போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ போட்டு ஆன்சர் செக் பண்றதுக்கு நீங்க அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஷனா எக்ஸ்ன்ற இடத்த ஒரு ஆப்ஷனா சப்ஸ்டிட் பண்ணி நாம அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஒரு சம்முக்கு 2 or 3 மெத்தட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பெஸ்ட் மெத்தட்னு கேட்டா ஸோ நீங்க இப்படி போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம், இப்படி போட்டீங்கன்னா போடலாம். பட் ஆனால் டைம் கன்சியூம் ஆகும், டைம் வந்து என்ன பண்ணும், அதிகமா எடுக்கும் இல்லையா. ஸோ அதனால நீங்க இந்த மெத்தட் போறது பெட்டர். ஸோ அப்படி போட்டுட்டு நீங்க இப்படி செக் பண்ணீங்க அப்படின்னா 100% நம்மளுடைய ஆன்சர் வந்து கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கீழ்கண்ட இணைச்சொற்களுக்கு ஏற்ப தொடர்புடைய இணைச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ கார் இயங்கணும் அப்படின்னா என்ன வேணும், பெட்ரோல் தேவை இல்லையா. பெட்ரோல் இருந்தாதான் கார் வந்து ஓடும் இல்லையா. அது மாதிரி மின்சாரம் இருந்தாதான் தொலைக்காட்சி வந்து ரன் ஆகும் இல்லையா, தொலைக்காட்சி ஓடும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது 51க்கு மின்சாரம், சி இஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 52. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வந்து ரொம்ப ட்விஸ்டடா இருக்கும் இல்லையா. ஸோ எப்படியே போட்டு பார்த்துருப்பீங்க, எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ட்விஸ்டடா தான் இந்த கொஸ்டின் வந்து வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ இந்த 2 நம்பர் எடுத்துக்கங்க. ஸோ இந்த 2 நம்பர் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் இது 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், இப்படி எழுதலாமா, 21 - 17 இன்ட்டு என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். 5 + 7 ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடணும். போட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் இருக்க நம்பர் வருது. ஸோ ரொம்ப என்ன பண்ணலாம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் வச்சிருக்காங்க இந்த கொஸ்டினை பார்த்தா இருக்கு. ஸோ போட்டீங்க அப்படின்னா 21ல 17 போச்சுன்னா 4 இன்ட்டு 5 7 12 இல்லையா. ஸோ டிவைட் பை 2 எவ்வளோ 48 வரும் இல்லையா. 48 2ஆல் அடிச்சா அப்படின்னா 24 வரும். ஸோ அதுதான் சென்ட்ரல் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் இதை பார்த்தோம் அப்படின்னா 17 3 கூட்டுனா அப்படின்னா எவ்வளோ வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் கழிக்கணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடணும். வர ஆன்சரை இங்க மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணோம், இதே மாதிரி போட்டோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா கரெக்டா வரும். ஸோ செக் பண்ணுவோமா. ஸோ 17 7 13 7 20 இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், 28ல 5 போச்சுன்னா 3 இல்லையா. ஸோ இதை பண்ணும்போது இங்க மைனஸ் பண்ணிக்கிறாங்க, இங்க பிளஸ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் திரும்ப என்ன பண்றாங்க, டிவைட் பை 2 போடுறாங்க. ஸோ இது பார்க்கும்போது 3 20 60 60 டிவைட் பை 2 அடிச்சோம் அப்படின்னா 30 இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இது செக் பண்ணுவோமா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் இல்லையா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும் இல்லையா. 16 - 10 இன்ட்டு 8 இன்ட்டு 8 + 2 டிவைட் பை 2. ஸோ அப்படி பார்க்கும்போது 16ல 10 போச்சு அப்படின்னா 6 இன்ட்டு 8 2 10 டிவைட் பை 2. ஸோ 1 2 3 2 6 எவ்வளோ வருது, 30 வருது இல்லையா. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 30. 30 எந்த ஆப்ஷன்ல இருக்கு, சி ஆப்ஷன். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ கொஞ்சம் ட்விஸ்டடா வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இரவு அப்படின்ற சொல்லின் பொருள். ஸோ இது என்ன பண்ணலாம், ஈஸியா எலிமினேட் பண்ணலாம் இல்லையா. இரவுன்றதுக்கு என்ன சொல்றோம், ஆப்போசிட் தானே கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா அப்ப என்ன பண்ணும், இரவுக்கு ஆப்போசிட் மாலைன்னு வராது இல்லையா. ஸோ அப்ப இதை எலிமினேட் பண்ணலாம். காற்று வராது, அப்ப இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். மாலை சொல்லும் போது என்னது, இதுல வந்து நம்ம மாலை அப்படின்னு சொல்றோம், இது மாதிரி கிராமர் மிஸ்டேக்கும் இருக்கு. ஸோ மாலைன்றது வராது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அப்ப இதையும் எலிமினேட் பண்ணலாம். அப்ப ஆன்சர் வந்து ஏ தான், எல்லுன்றதா இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் விடுபட்ட எண்ணை கண்டறிக. ஸோ என்ன பண்ணலாம், இது வந்து அகர்வால் புக்கில் அப்படியே இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஸ்டினும் இந்த 52வது கொஸ்டினும் டிட்டோ கொஸ்டின் அகர்வால் புக்கில் அப்படியே இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அப்படி வைக்கும் போது தான் என்ன பண்றாங்க, புக்கில் இதே ஆன்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 72 தான் அகர்வால் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வேல்யூ இவங்களும் அப்படியே காப்பி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இங்க என்ன வரணும், 7ன்னு வந்திருக்கணும். ஸோ அப்படி வந்திருந்தா அப்படின்னா இதுக்கு வந்து கரெக்டா வந்திருக்கும். ஸோ இது மேபி என்ன பண்ணலாம், அபிஷேக் இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா கொஸ்டினே வந்து தப்பா இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம், இது எப்படி எந்த லாஜிக்ல யோசிச்சிருக்கலாம், 7 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 14 இல்லையா, பிளஸ் 1. அப்ப 7 2 14
14 1 15 இல்லையா அங்க வந்துச்சா? சோ இப்போ அதை எப்படி பண்ணுங்க 15 2 30 பிளஸ் 1. சோ இந்த வேல்யூ கிடைச்சிச்சா? சோ இப்போ 31 என்ன பண்றீங்க 31 இன்ட்டு 2 பிளஸ் 1. 31 2 பாத்தீங்கன்னா 62 62 பிளஸ் 1 63. சோ 63 வந்துச்சு இல்லையா? சோ இது கூட என்ன பண்ணுங்க 63 இன்ட்டு 2 பிளஸ் 1. அப்ப என்ன பண்ணா 126 வருமா? 63 2 மல்டிப்ளை பண்ணா 126 126 1 கூட்டினா 127 வந்து நமக்கு கிடைச்சிரும். சோ இப்ப 127 பிளஸ் 2 பிளஸ் 1 127 2 254. சோ அதை கூட்டினா நமக்கு என்ன வரும் 255 வரும் இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஆன்சர் என்ன வரும்? பி ஆப்ஷன் தான். பி ஆப்ஷன் தான் 255. சோ இது மேபி என்ன பண்ணலாம் கிரேஸ் மார்க் கொடுக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ நெக்ஸ்ட் 55 கூற்று இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ மேபி என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து அபிஷியல் கீ வந்து வரணும். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். சோ நம்ம லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிர்மறையா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ கண்டிப்பா அது இல்லைன்னு தான் வரணும். சோ இங்க ஆம்னு கொடுத்துருக்காங்க. ஆனா கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லைன்றாங்க. சோ கல்வி நிறுவனங்கள்ல ஒழுக்கம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா அங்கதான் டிசிப்ளினே அங்கதான் கத்துக்கிறாங்க இல்லையா? சோ அப்ப அது தப்பு. சோ ரெண்டாவது இல்லைன்னு வந்திருக்கு. சோ கல்வி நிறுவனங்களில் ஒழுக்க பிரச்சனை இல்லை, இங்கே இல்லைன்ட்டாங்க. கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டு கல்வி நிறுவனங்கள் ஒழுக்க பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சோ அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம அபிஷியல் கீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நம்மளுடைய ஆன்சர் என்ன சொல்றோம் அப்படின்னா வாதம் 1 2 வலுவானதல்ல அப்படின்றத நம்மளுடைய ஆப்ஷனா சொல்றோம். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் 56 72 குறியீடு கேட்கறாங்கன்னா அடுக்க குறியீடு ஈஸியா போட்டுடலாமா? 2 அடுக்கு எவ்வளோ 8 இல்லையா? 3 அடுக்கு 9. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் 72 வந்துடும் இல்லையா? மத்த எந்த ஆப்ஷன்லயுமே 72 வராது இல்லையா? 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4, 3 கியூப் பண்ணோம் அப்படின்னா 27. ஸோ இது வேல்யூ எங்கே போகுது இல்லையா? 4 28 2 4 2 8 108ன்னு போகுது. ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ 2 அடுக்கு 7 எவ்வளோ வரும்? 2 × 2 2 4 6 7. ஸோ 2 2 4 4 2 8 8 2 16 16 32 32 64 64 2 128 வருது இல்லையா? ஸோ 128 இல்லையா கேட்கறது என்னது 72 நடுக்கு தானே கேட்கிறான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சரு டி தான் ஆப்ஷனா வரும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் 57 பார்க்க போறோம். சோ வரைபடத்தை கவனமாக படித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கவும். சோ ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு மாநிலம் பல்வேறு விளையாட்டுகளில் செலவு செய்வதை காண்பிக்கிறது. சோ பை சார்ட் இல்லையா? சோ இதுவுமே என்னது டிட்டோ கொஸ்டின். எதுல இருந்து? அகர்வால் புக்ல இருந்து அப்படியே டிட்டோவா கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? கோல் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டது? சோ கோல்ஸ் எங்க இருக்கு? இதுதான கோல்ஸ் விளையாட்டு. கோல்ஸ் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கி? கூடுதல் கேட்டா அதை விட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிப்போம். சோ 63ல 36 போயிடுச்சு அப்படின்னா கஞ்சி 27 வரும் இல்லையா? சோ ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 27. ஆனா அவனா கேட்றான் டிஃபரன்ஸ் மட்டும் கேட்கல, டிஃபரன்ஸோட சதவீதம் கேட்கிறேன் இல்லையா? கோல் விளையாட்டை விட எதை ஃபர்ஸ்ட் கேட்கறேன்னு பாருங்க. எந்த விளையாட்டை விட எதை கேட்கறாங்கன்னு எது கூட கம்பேர் பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்றது என்ன பண்ணும் கீழே வரணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது கோல் கூட தானே கம்பேர் பண்றாங்க. கோல் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு செலவிடப்பட்டது? அப்ப கோல் விளையாட்டு தான் ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க இல்லையா? கோல் விளையாட்டை கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ? சோ அப்படி பார்க்கும்போது என்னது கோல் விளையாட்டு தான் ஃபர்ஸ்ட் போகணும். கோல் விளையாட்டு எவ்வளவு விலை கொடுத்துருக்காங்க? 36 இல்லையா? சோ அதை கீழே போட்டுங்க. ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து 27 இன்ட்டு சதவீதம் கேட்கறதால 100. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 9 3 27 12 3 36 3 3 9 4 12 1 4 4 25 4 100.
ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் என்ன வருது 75% வருது. ஸோ 75% எங்க இருக்குன்னா டி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ எதை கம்பேர் பண்றாங்களோ இப்போ இங்க எக்ஸாம்பிள் இங்க என்ன பண்ண கோல் விளையாட்டை விட ஹாக்கின்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க ஹாக்கி தான் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாக்கி வேல்யூ தான் கீழே போடணும். ஸோ எதை கூட கம்பேர் பண்றாங்களோ அந்த வேல்யூ கீழே போடணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் எல் இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்துன்னு கேட்கிறாங்க. ஸோ அப்ப கேல இருந்து பி வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஏபிசிடி எழுதலாமா? ஸோ கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ பி. ஸோ இதுக்கு இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து தானே கேட்கிறாங்க. சரியாக நடுவில் எதுக்கு இருக்குங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணோம் ரெண்டு பக்கம் ஈக்குவலா பிரிக்கணுமா? இந்த கேவுக்கு இந்த கேவை எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுருங்க. இடையிலான எழுத்துக்கள் தான் கேட்கிறாங்க. ஸோ இந்த எல்லுக்கு இந்த யூ கேன்சல் ஆயிடுமா? இது பேரா? ஸோ எம்முக்கு டியா, என்னுக்கு எஸ், ஓவுக்கு ஆறு, பிக்கு கியூ கேன்சல் ஆயிடும் இல்லையா? ஸோ அப்ப பேரண்ட் எதுவுமே இல்லை இல்லையா? நடுவில் சரியா ஏதாவது இருக்கா? எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை இல்லையா? பியும் கியூ தான் அப்படி பார்த்தோம்னா பியும் கியூ தான் இருக்கு. ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல இல்ல. சோ அப்ப ஆன்சர் டி, எந்த எழுத்தும் இல்லை அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். சோ நெக்ஸ்ட் தமிழ் கேட்டிருக்காங்க இல்லையா? தொடரில் மரபு பிழை நீக்கி எழுதுக. மரபு பிழை தானே கேட்டிருக்காங்க. சோ ஈஸியா போட்டுதான் இல்லையா? சேவல் கூவும் சத்தம் கேட்டு கையால் கண் விழித்தாள். சோ இதான கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்பு? சேவல் ஆகவும் கொடுத்திருக்காங்க. சேவல் ஆகவும் இல்ல மயில் வந்து இருக்கணும். மயில் தானே பண்ணும் ஆகவும் அப்படின்னு வந்திருந்தா அது வந்து கரெக்டான இருக்கும். ஸோ சேவல் கொடுத்ததால அது தப்பு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சேவல் கத்தும் அப்படின்றாங்க. சேவல் எனக்கு கத்துமா? இல்ல கூவும் தான். சேவலுக்கு என்ன வரணும்? கூவும்னு வரணும். அப்ப கத்தும் கொடுத்ததால இதுவும் தப்பு. டி ஆப்ஷன்ல சேவல் பாடும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுவுமே தப்பு. அப்சல்யூட்லி தெரியும் இல்லையா நமக்கு? அப்ப சேவல் கூவும்ன்றது தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் 60வது கொஸ்டின் பார்க்க போறோம். பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. அது கரெக்ட் தானே? பால்ல என்ன இருக்கு? கால்சியம் சத்து இருக்கு இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது இது கரெக்டா இருக்கு. சோ நெக்ஸ்ட் அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்றாங்க. சோ அரிசி பால் வெண்மையா இருக்கிறதுக்கு காரணம் கால்சியம் சொல்றாங்க. சோ அரிசியும் வெண்மையா இருக்கிறதுக்கு காரணம் கால்சியம் இல்ல இல்லையா? அரிசியில என்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட் தானே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது தப்பு. இருந்தாலும் இது என்ன பண்ணலாம்? ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அப்படின்றது கூட வரலாம். சோ வெயிட் பண்ணி அபிஷியல் கியூ வேற பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதைக்கு இதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி இருக்கு. சோ ஏன்னா கால்சியத்துல பால்ல கால்சியம் இருக்கு, அதனால வெண்மையா இருக்கு. ஆனா அரிசி வெண்மையானதுன்றதுக்கு காரணம் கால்சியம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன கீ விடுறாங்கன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் 61 இல்லையா? முற்றொருமையை பயன்படுத்தி 9k² - 25 காரணிப்படுத்துக. சோ ஈஸியா போடலாம் இல்லையா? சோ இரண்டு காரணி அவனா கொடுத்துட்டேன் இல்லையா? இந்த காரணி எல்லாம் ஒன்னொன்னு நீங்க என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இந்த காரணி ஏற்படுத்துறது என்னது? இந்த ரெண்டு காரணி தான் இந்த சமன்பாட்டை வந்து ஏற்படுத்தும். சோ என்ன மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். சோ 3k² 3k + 5 3k - 5. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் 3k-வும் 9k² வரும். அடுத்தது 3யும் 5ம் மல்டிப்ளை பண்ணும்போது -15k வரும். நெக்ஸ்ட் 5ம் 3யும் மல்டிப்ளை பண்ணும்போது +15k வரும். பிளஸ் 5ம் மைனஸ் இந்த ஒரு -5 மல்டிப்ளை பண்ணும்போது -25 வரும் இல்லையா? 3k + 5 3k - 5. So 9k² + 15k. திரும்ப 3யும் 3 பண்ணா இங்க மைனஸ் வரணும் இல்லையா? இங்க மைனஸ் இங்க பண்ணும்போது +15k வரும். 5ம் 5ம் மல்டிப்ளை பண்ணும்போது
மைனஸ் 25 வரும். ஸோ இந்த 15k வந்து 15k கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது 9k² மைனஸ் 25 அப்படின்றது எக்ஸாக்டா எந்த காரணி தான் ஏற்படுத்துது? ஏ தான். ஸோ இதுவே நீங்க என்ன பண்ணலாம், பி எடுத்துக்கீங்க வச்சுக்க. பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 3 மல்டிப்ளை பண்ணா 9k² வரும். 3 5 15k வரும். ஸோ 5 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு 15k வரும். 5 5 எடுத்தோம்னா பிளஸ் 25 வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 9k² பிளஸ் 30k பிளஸ் 25 வரும். ஸோ அவன் கேட்கறது 9k² மைனஸ் 25 தான் கேட்கிறான். ஸோ எக்ஸாக்டா அதை ஏற்படுத்துறது நீங்க ஒவ்வொரு கோவையுமே நீங்க காரணியுமே மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்ப ஆன்சர் ஏ தான் எக்ஸாக்டா அதை ஏற்படுத்துது. ஸோ ஆன்சரும் அதுதான், ஏ இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 63. ஸோ இது கேட்டிருக்காங்க இல்லையா, கோடிங் டிகோடிங். ஸோ ஃபேக்ட் IDFW என எழுதப்பட்டால் ஸ்வான் என்பது எவ்வாறு எழுதப்படும்? ஸோ ஈஸி தானே, ஃபேக்ட் அப்படின்றது இருக்கா, எழுதிக்கங்க. ஸோ கீழே IDFW இல்லையா, IDFW ஸோ எஃப்ன்றது 6வது லெட்டரா, ஏன்றது 1வது லெட்டரா, சின்றது 3ஆ, டீன்றது 20ஆ? ஸோ அப்படி பார்க்கும்போது ஐன்றது 9, அப்ப எவ்வளவு கூடுதலா இருக்கு? +3. டின்றது 4ஆ, அப்ப +3 போட்டா வந்துருமா? ஸோ எஃப்ன்றது 6 +3, டபிள்யூன்றது 23, அப்படி பார்க்கும்போது இதுவும் +3. அப்ப என்ன ஆர்டர்ல போறாங்க? எல்லாத்துக்கூட என்ன பண்றாங்க? +3 ஆட் பண்றாங்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்வான் தானே கேட்கறாங்க, ஸ்வான் எழுதுவோமா? SWAN இல்லையா? ஸோ எஸ்ன்றது 19, டபிள்யூன்றது 23, 23வது லெட்டரு, ஏன்றது 1வது லெட்டரு, என்னன்றது 14 லெட்டர் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் கூட என்ன பண்ணோம்? இங்க இந்த ஈக்குவேஷன் படி என்ன பண்ணலாம்? இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்க? எல்லாத்துக்கும் கூட +3 ஆட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது +3 போட்டா 19 3 22 வருமா? 22வது லெட்டர் இது பி தானே? ஸோ அப்படி 23, 23 கூட 3 கூட்டினா 25ஆ? 25ன்றது y வருமா? 23 கூட 3 கூட்டணும் இல்லையா? அப்ப 26, 26ங்கும் போது Z தானே வரும். 26வது லெட்டர் Z. ஸோ 1 கூட 3 கூட்டணும் அப்படின்னா 4ன்னு வரும். 4வது லெட்டர் டி. என்னன்றது 14, 14 கூட 3 கூட்டினா 17, 14 லெட்டர் Q. அப்படி பார்க்கும்போது VZDQ அப்படின்றது எங்க இருக்கு? பியில் தானே இருக்கு. ஸோ ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட், ஒரு நிறுவனத்தினுடைய வெவ்வேறு துறையில் வேலை பார்க்கும் பணியாளர்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் ஆண் பெண் சதவீதம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஈஸி தானே, ஆட் பண்ணி போடுற மாதிரி தானே இருக்கு. ஸோ அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 3310 வரும் இல்லையா? ஈஸி தானே, ஈஸியா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட், நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு ஆசார கூவை. இதில் நன்றி அறிதல் என்பதன் பொருள் என்ன? ஸோ இது என்ன பண்ணலாம்? 8th புக்ல புக் பேக் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுல இருக்கு இல்லையா? ஸோ இதையும் ஈஸியா அடிச்சிடலாம். நன்றி அறிதல் அப்படின்னு தானே கேட்கறாங்க. நன்றி அறிதலுக்கான பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படின்றது. ஸோ ஆன்சர் சி. ஸோ நெக்ஸ்ட், நகரம் 65 ஏயிலிருந்து நகரம் பி செல்ல 4 வழித்தடங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நகரம் பியிலிருந்து நகரம் சி செல்ல 6 வழித்தடங்கள் இருக்கு. சோ நகரம் ஏயிலிருந்து சி செல்ல எத்தனை வழித்தடங்கள் இருக்க முடியும்? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 6 4 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும் இல்லையா? சோ ஆன்சர் ஏ. சோ நெக்ஸ்ட் 66 ரேங்கிங்ல இருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? சோ பாக்குமா, சிறுவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும் வெங்கட் வலமிருந்து 12வது இடத்திலும் உள்ளனர். அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து 22வது இடத்துக்கு வருவார். வரிசையில் மொத்தம் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர்? மொத்தமா டோட்டல் மெம்பர் தான் கேக்குறாங்க. போடலாமா? ஒரு வரிசை இல்லையா? இப்படி போட்டுக்குமா? சோ வரிசை அதெல்லாம் சொல்றான். கோபி இடமிருந்து 7வது இடத்திலும். சோ அப்படி பார்க்கும்போது இடமிருந்து 7th பிளேஸ்ல யாரு இருக்கா? கோபின்றவங்க இருக்காங்க இல்லையா? சோ நெக்ஸ்ட் வெங்கட், வெங்கட்ன்றவங்க எங்க இருந்து இருக்கான்? வலம் இருந்து 12வது இடத்துல இருக்கு இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது இங்க இதான வலம்,
வலத்துல இருந்து பார்க்கும்போது வெங்கடப்பன்றவன் எத்தனை இடத்துல இருக்கான்? 12வது இடத்துல இருக்கான் இல்லையா? 12th பிளேஸ்ல இருக்கான். சோ இப்ப என்ன சொல்றாங்க? அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால். சோ அப்ப என்ன பண்ணும்? 7க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி கோபி இடமிருந்து 7வது இடத்துல இருக்கான் இல்லையா? கோபி இடமிருந்து 7வது இடத்துல இருக்கான். அப்ப இவனுக்கு முன்னாடி 6 பேர் இருக்காங்க இல்லையா? 7வது ஆள் தான் வந்து யாரு? கோபின்றவங்க. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? 6 பேர் இருந்திருக்கணும் இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது இங்க பார்க்கும்போது வெங்கட் வலமிருந்து 12வது இடத்துல இருக்காங்க இல்லையா? அப்ப இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருக்கணும்? 11 பேர் இருக்கணும். சோ இதை நீங்க முன்னாடியே போட்டணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால். அப்ப என்ன பண்றான்? கோபி இருக்கிறதுக்கு வெங்கட்டும், வெங்கட் இருக்கிற இடத்துக்கு கோபியும் வராங்க இல்லையா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? அப்படியே டிரா பண்ணுங்க. டிரா பண்ணி அதுக்கு நேராவே கோபின்ற இடத்துல யாரு வந்துட்டா? வெங்கட்ன்றவங்க வந்துட்டாங்க. வெங்கட் இருக்கிற இடத்துக்கு கோபின்றவங்க வந்துட்டாங்க. சோ ஆல்ரெடி எனக்கு தெரியும் இங்க ஆல்ரெடி 11 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடி ஸ்டேட்மெண்ட் படி இங்க 11 பேர் இருக்காங்க. சோ அப்ப என்ன சொல்றாங்க? தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து 22வது இடம். கோபின்றவங்க இடத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 22வது இடத்துல இருக்காங்க. கோபின்றவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் படி 22வது பிளேஸ்ல இருக்காங்க. சோ அப்ப இது ஒரு 22 எனக்கு தெரியும் இல்லையா? மீது எதுவுமே நீங்க கண்டுபிடிக்க தேவை. ஆக மொத்தம் என்ன பண்ணு? இங்க இடமிருந்து பார்க்கும்போது கோபி 22வது பிளேஸ்ல இருக்காங்க. ஆனா அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 14 பேர் இருக்காங்க. சோ நீங்க 22யும் 11யும் கூட்டினீங்க அப்படின்னா 33 பேர். சோ ஈஸியா டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சோ இதே கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காது. சோ ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. சோ நெக்ஸ்ட் ஒரு வரைபடத்தை நன்றாக படித்து கேள்விக்கு பதிலளிக்கவும். ஒரு நிறுவனத்தின் மொத்த செலவின் சதவீதம் கொடுத்துட்டாங்க இல்லையா? இது மொத்த செலவின் சதவீதம் இல்லையா? கொடுத்துட்டாங்களா? எது எதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு கீழே கொடுத்துட்டாங்களா? சோ கொஸ்டினை பார்ப்போம். கேள்வி உள்கட்டமைப்பு போக்குவரத்துக்கு செய்யப்பட்ட மொத்த செலவு. உள்கட்டமைப்பு இங்க இருக்கு, போக்குவரத்து இங்க இருக்கு இல்லையா? சோ இதுக்கு ரெண்டுக்கான மொத்த செலவு கேட்கிறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது 20ம் 12.5 இல்லையா? இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரும்? 32.5 வரும் இல்லையா? சோ இருக்கட்டும். மொத்த செலவு ரெண்டு என்ன பண்றாங்க? மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக திரும்பவும் போக்குவரத்து எடுத்துக்கிறாங்க. போக்குவரத்துக்கும் வரிக்கும் கேட்கிறாங்க இல்லையா? வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவின் விகிதம் என்ன? விகிதாச்சாரம்னா என்ன பண்ணும்? ரெண்டு ரேஷியோ கேட்கிறாங்க. சோ என்ன பண்ணாது? போக்குவரத்து 12, வரிகள் 10, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 22.5. சோ 32.5 ஈஸ்ட் 22.5 இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற ரேஷியோ தான் கேட்கறாங்க இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது 32.5 22.5 மேலும் கீழையும் 10 அந்த புள்ளியை மாத்துறதுக்காக என்ன பண்ணலாம்? மேலும் கீழையும் இன்டு 10 போட்டுக்கலாமா? போட்டோம் அப்படின்னா மேல 325 கிடைக்குமா? கீழே 225 கிடைக்குமா? சோ 5ல முடியத்தால மேபி என்ன பண்ணலாம்? இது 5ஆல தான் அடிப்படும். சோ அப்படி பார்க்கும்போது 6 5 30 5 5 25 இல்லையா? சோ கீழே பார்க்கும்போது 4 5 20 5 5 25. சோ திரும்ப 5ஆவது பேர்ல அடிக்கும் போது இது 13 5 65, இது வந்து 9 5 45. சோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 13:9 வரணும் இல்லையா? எவ்வளவு வரணும்? 13:9 வரணும். ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சோ 13:11 கொடுத்திருக்காங்க. சோ மேபி இதுக்கு என்ன பண்ணலாம்? கிரேஸ் மார்க் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நெக்ஸ்ட் 68 மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக. சோ நமக்கு என்ன தெரியணும்? 1000 மீட்டர்ன்றது ஒரு கிலோமீட்டர் தெரிஞ்சா என்ன பண்ணலாம்? ஈஸியா போட்டுலாம் இல்லையா? இங்க கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு என்ன தேவை? மீட்டர் தானே மாத்த சொல்றாங்க. அப்ப இன்ட்டு 1000 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? மீட்டருக்கு மாறிடும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன பண்ணும்? 42 195 மீட்டர். சோ ஆன்சர் சி தான் கரெக்ட். சோ நெக்ஸ்ட் 69 இல்லையா?
9வது கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இல்லையா? சோ 69 பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்திலிருந்து 17 எழுத்தின் வலதுபுறத்தில் 8வது எழுத்து எதுன்னு தான் கேக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வலதுபுறத்துல இருந்து தான் கேக்குறாங்க. வலதுபுறத்துல இருந்து 17 எழுத்து. அப்படி கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 17 லெட்டர் ஜே. சோ அப்ப அடுத்து என்ன சொல்றான்? 17 எழுத்தின் வலதுபுறத்துல இருந்து 8வது எழுத்து. சோ இந்த லெட்டர்ல இருந்து வலதுபுறத்துல 8வது எழுத்து நான் தான் கேக்குறாங்க. சோ எல்லா கொஸ்டின் ரீட் பண்ணோம். 17வது எழுத்தின் 17வது எழுத்துல இருந்து வலதுபுறத்துல 8வது எழுத்து தான் கேக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கே 1 2 3 4 5 6 7 8வது லெட்டர் என்ன வருது? ஆர். சோ அவர் ஆன்சர் ஆர். சோ நெக்ஸ்ட் இது ஈஸியா போட்டிருப்பீங்க. என்ன பண்ணலாம்? ஈஸியா போட்டிருப்பீங்க இல்லையா? 70 அப்படின்றது என்ன பண்ணலாம்? ஆன்சர் வந்து ஈஸியா நோட் பண்ணீங்க அப்படின்னா பேரா பார்த்து பண்ணீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சோ ஆன்சர் வந்து குளிர வைத்தல் இல்லையா? உடைமையை குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? குளிர வைத்தல் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. சோ இதோட நம்ம என்ன பண்ணலாம்? இதை வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.